ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து ஆட தெரியும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்கூல்ல ஆட ஆரம்பிச்சது ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்டது அவ்வளவுதான். பட் ஆனா அந்த மூவில எனக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு அதுல ஹெவியா இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் நினைச்சேன் சரி ஓகே ஒரு 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 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆடுவோம். ஒரு கேப் இருக்கும். ஒரு 20 செகண்ட்ஸ் ஆடுவோம். ஒரு கேப் இருக்கும். அப்படி நினைச்சிட்டு நானும் வந்து நம்பிக்கையில போயாச்சு. பட் ஆனா அங்க வந்து எனக்கு அப்பதான் வந்து அந்த கை டிஸ்லோகேட் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கை இன்னும் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஓகே. ஆகுற ஒரு ஸ்டேஜ். அந்த டைம்ல வந்து டான்ஸ் எல்லாம் ஹெவியா இருக்கு. என்னால ஈடு குடுக்கவே முடியல. ஏன்னா என்ன தாண்டி வந்து டான்ஸஸ் எல்லாம் சூப்பரா ஆடுறாங்க. நான் வந்து போய் போய் கத்துக்கிட்டேன். தயவுசெய்து எனக்கு சொல்லித்தாங்களேன், எனக்கு சொல்லித்தாங்களேன், எனக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் அவரை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து இல்ல வைஷு சூப்பரா இருக்கு, நல்லா பண்றீங்க, இதுவே பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அந்த சாங்க்கு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியாது.